வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் ஃபேக்ட்ஸ் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஹானா ஈஸி ஃபேக்ட் நாலேஜ் பல்ப்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிறத எவ்வளோ ஈஸியா படிக்கலாம், கஷ்டப்பட்டு படிக்காம ரொம்ப ஈஸியாவும் சுலபமாவும் படிக்கலாம், அண்ட் ஹவு டு மெமரைஸ் லெசன் ஃபாஸ்ட். இப்போ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். அண்ட் ஃபேக்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பாருங்க. படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்து உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க படிக்கிற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து மெமரைஸ் ஆகும். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ஃபேக்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. சும்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து சும்மா மக்கப் பண்ணி அதை கொண்டு போய் பேப்பர்ல வந்து வாந்தி எடுத்துட்டு வரதை விட நீங்க என்ன படிக்கிறீங்கிறதுல தெளிவா இருங்க. எந்த விஷயத்தை படிக்கிறீங்கிறத 1க்கு 4 வாட்டி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அது மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பெரும்பாலும் பாதி விஷயங்கள் நமக்கு மறக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மக்கப் பண்ணி அதை பைஹார்ட் பண்ணி அதை எழுதிட்டு வர்றதுதான் ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். மீனிங் எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க படிக்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே மறக்காது. அதான் நான் என்னோட செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வாட் எவர் யூ ஆர் லேர்னிங். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் வந்து தெளிவான முறையில புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மீனிங்லாம் வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. இப்போ நம்மளோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வித் இமேஜினேஷன். இப்போ நீங்கள் படிக்கிற ஒரு கான்செப்டை வந்து அதாவது வேற ஒரு விஷயத்தோட வந்து இமேஜின் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்க. அந்த கான்செப்டை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியிற ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது லைஃப் லாங். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நியூட்டன்ஸ்ல ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பாடி continue to move until it stopped by external force. அதாவது வந்து ஒரு பொருள் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்துற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாலை தூக்கி போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த பால் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தடுப்பு செவுர் இருந்துச்சுன்னா போய் நின்றோம். ஓகேவா? இப்போ வந்து அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கனால அந்த பாடி வந்து இட்ஸ் கண்டினியூ டு மூவிங். அதுதான் அதை சொல்ல வராங்க. அந்த பால் வந்து நீங்க தூக்கி போடுறப்ப நடுவுல ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னா அது நின்றோம். இது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு கேட்பீங்க, தடுப்பு இல்லைன்னா அது போயிட்டே இருக்குமே, அந்த பால் ஒரு செவுரு இல்லைன்னா அது போயிட்டே இருக்குமே, அது எப்படி நிற்கும் அப்படின்னு. அப்ப அது எப்படி நிக்குதுன்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஃப்ரிக்ஷன் மூலமா நிக்குது. ஃப்ரிக்ஷன் எதனால நடக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா நடக்குது. அது அப்ப ஒரு ஒரு செவுரு இருந்தா அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து தடுப்பு செவுரு மாதிரி போய் நிற்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கப்ப அந்த பாடி வந்து மூவ் ஆகாம நின்றோம். அதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது எதனால நிக்குது? ஃப்ரிக்ஷன்னால நிக்குது. அந்த ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ரொம்ப தேவை? ஈர்ப்பு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இதனாலதான் நிக்குது. இப்படி சிம்பிளா வந்து நீங்க ஒரு சில விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாதிரி அதான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அ கான்செப்ட் வித் சம் இமேஜினேஷன். ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்மளோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, நம்ம படிக்கிறப்ப வந்து புதுசா வந்து பொருள் வந்து யூஸ் பண்றப்ப அது நமக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து டிஃப்ரெண்ட் நியூ திங்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு பென் யூஸ் பண்றீங்க, ஒரு கலர்ல பென் யூஸ் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் நீங்க இன்னொரு கலர் பென் யூஸ் பண்ணலாம். இது சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நீங்க டிஃப்ரெண்ட் நோட்ஸ் எடுக்கிறப்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி நீங்க மெமரைஸ் பண்றப்ப அந்த டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்க அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட மைண்ட்ல வந்து சீக்கிரமா பதிவாகும். அதுதான் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். புதுசா வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி நீங்க படிச்சு பாத்தீங்கனாலோ இல்ல எழுதி பாத்தீங்கனாலோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். இது சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் ஆன ஒரு விஷயங்க. அதனால வந்து எழுதுறப்ப படிக்கிறப்ப ஒரு புதுசா வந்து பொருள்ல வந்து அதை டினோட் பண்றதுக்கு பாருங்க, நோட் பண்றதுக்கு பாருங்க. நிறைய கலர்ஸ், நிறைய பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை படிங்க. நிறைய பென்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணி உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல நிறைய வந்து கலரா எழுதி பாருங்க. அப்படி எல்லாம் எழுதுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நீங்க எழுதின விஷயம் எல்லாமே விசுவலைஸா வந்து உங்களோட மைண்ட்ல வந்து எக்ஸாம் அப்ப நீங்க எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் அடுத்தது.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ரீடிங். அதாவது வந்து ஒரு ஒரு டயக்ராம் வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமோ அது மூலமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி அது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து டயக்ராம் இருக்கும். பெரும்பாலும் ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் வச்சு இப்போ ஒரு பார்ட்ஸை டினோட் பண்ணி அதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் படிச்சுக்க முடியுமோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபோட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஃபோட்டோவோட கான்செப்டை வந்து வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிறைய பெரும்பாலும் விஷயங்கள் வந்து மறக்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. நீங்க படிச்சதை இன்னொருத்தருக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்குறப்ப அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து மனசுல நிறைய பதியுதுன்னு சொல்றாங்க. நீங்க படிச்சதை வந்து இன்னும் வந்து ஒருத்தருக்கு டீச் பண்ணலாம். நீங்க போய் டீச் டு எனி ஒன் வாட் யூ லேர்ன். அதாவது வந்து யாருக்காவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து நீங்க படிச்சதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அந்த சைடு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்க படிச்சது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல வந்து புரிஞ்சுக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து கடைசி வரைக்கும் அந்த மெமரியில வந்து ஸ்டோர் ஆகியே இருக்கும், மறக்காது. நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறப்பதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த படிச்ச விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ஆழமா உங்களோட மைண்ட்ல போய் பதியும்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிளா படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது தனியா அமைதியா இருக்க சூழல்ல வந்து பீஸ்ஃபுல்லா படிக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டடீஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 2 பேர் சேர்ந்துட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடீஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து ரிசைட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களோட ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது மாதிரி படிச்சாதான் அது வந்து என்னோட மைண்ட்ல வந்து நல்லா செட் ஆகுது அப்படிங்கறத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சீங்கனாலும் உங்களுக்கு படிச்சது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மறந்து போகாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கா வந்து இப்போ ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நம்ம வந்து கத்தி படிக்கிறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மனசுல ஆக்சுவலா பதிவாகுதாமா. அதாவது ரீட் லவுடர். நீங்க ரொம்ப வேகமா வந்து படிக்கிறப்ப தனியா உட்காந்துட்டு நல்லா கத்தி கத்தி நீங்க படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட மைண்ட்ல வந்து சீக்கிரமா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க படிச்சதை எழுதி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எழுதி பார்க்கறதுக்கு பாருங்க. நீங்க எழுதி பார்த்தீங்கன்னாலும் அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இன்னும் மைண்ட்ல வந்து எல்லாமே வந்து எப்படின்னா ஃபர்கட் ஆகாம அதாவது மறந்து போகாம இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க ரீகால் திருப்பி பண்றதுக்கு எழுதி பார்க்கறப்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு படிச்சது நல்ல மைண்ட்ல நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தூங்கணுங்க. நல்லா தூங்கி எந்திரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆகி நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகுறப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா வந்து மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட் எல்லாம் படிப்பாங்க. நைட் எல்லாம் படிச்சுட்டு வந்து காலையில வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு எக்ஸாமுக்கு போவாங்க. அதை என்னைக்குமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நைட்டு வந்து நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு இப்ப நீங்க வந்து இப்ப சயின்டிஸ்ட் என்ன ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்காங்கன்னா நைட்டு 5 மணி நேரம் படிக்கிற ஒரு விஷயத்த தூங்கி எந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா படிக்கிறப்ப அதுக்கு வெறும் 3 மணி நேரம் போதும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நைட்டு வந்து அதாவது வந்து ஒரு 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு போய் நீங்க தூங்குறத விட பேசாம வந்து 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தூங்கிட்டு 4 மணிக்கு மேல எந்திரிச்சு ஒரு 7 மணி வரைக்கும் படிக்கிறப்ப அந்த 3 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. 5 மணி நேரம் நீங்க முக்கி முக்கி படிக்கிறத விட 3 மணி நேரம் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு நீங்க படிக்கிறப்ப உங்களோட மைண்ட் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால வந்து நம்ம படிச்சு ஒரு விஷயத்தை வந்து மெமரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். தயவு செஞ்சு நைட்டு படிக்கிறவங்களா இருந்தா அதை நிறுத்திக்கோங்க. காலையில ஒரு 4 o'clock to 7 o'clock or 4 o'clock to 8 o'clock அது மாதிரி எந்திரிச்சு ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. 5 மணி நேரம் படிக்கிறத விட நீங்க 3 மணி நேரம் வந்து படிச்சு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்றதை நான் பெட்டர்னு சொல்றேன். அதனால ஹேவ் குட் ஸ்லீப். நல்லா ஃபர்ஸ்ட் தூங்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். அதாவது வந்து உங்களை நீங்களே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய தண்ணி குடிங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இப்போ போறவங்களா இருந்தா நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி ஏன் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து நீங்க குடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட பிரெயின் வந்து 83% வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. உங்களோட பிரெயின் நர்வ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சோர்வா இருக்கிறத விட்டுட்டு ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கிறப்போ உங்களோட உடம்பு ஃபுல்லா ஹைட்ரேட் ஆகுது. ஹைட்ரேட் ஆகுறப்ப
மூளையும் வந்து மூளையில இருக்க நரம்புகள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அந்த லூப்ரிகேஷன் கிடைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட மூளை வந்து இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகி இன்னும் நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். அதனால எக்ஸாம் போறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களோட உடம்ப வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்து பேச போறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க. நமக்கு படிச்சது எல்லாமே ஈஸியா வந்து மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும்னா வந்து யோகா அது மாதிரி பண்ணலாம். அந்த யோகா ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவாங்க. சூப்பர் பிரெயின் யோகானா எதுவும் இல்ல. ரொம்ப சிம்பிள். நீங்க தோப்பு காரணம் போடுங்க. என்னடா தோப்பு காரணம் போட சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உண்மையிலுமே நீங்க வந்து தோப்பு காரணம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயினை விட ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் வந்து உங்களுக்கு அதிகமா பெரும்பாலும் வேலை செஞ்சுச்சுன்னா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ரைட் சைட் பிரெயின்ல வந்து நிறைய விஷயம் ஸ்டோர் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் மறக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க சூப்பர் பிரெயின் யோகா பண்ணலாம். சூப்பர் பிரெயின் யோகானா ஒண்ணுமே இல்லைங்க. தோப்பு காரணம் தான். ஒரு ரூமை வந்து அட்லீஸ்ட் சாத்திக்கிட்டாலும் அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க தோப்பு காரணம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10 நிமிஷம் இல்லைன்னா கூட போதுங்க. ஒரு 5 நிமிஷம் தோப்பு காரணம் போடுங்க. இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான யோகான்னு சொல்லலாம். இப்ப நீங்க படிச்சது எல்லாத்தையுமே ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் டெக்னிக். இதை நீங்க பண்ணிட்டு போயிட்டு நீங்க நிறைய விஷயங்களை படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பெரும்பாலும் மறக்கிறது கிடையாது. அதனால உங்களுக்கு ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதனால நீங்க வந்து சூப்பர் பிரெயின் யோகா மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். அது ஒண்ணும் இல்ல, தோப்பு காரணம் தான். கண்டிப்பா அதை போட்டு பாருங்க. இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சயின்டிபிக்லி ப்ரூவன். உங்களுக்கு டவுட்னா நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாக் பண்ணிட்டே வந்து படிச்சீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. அதாவது ஒரு 15 நிமிஷம் நடந்துக்கிட்டே படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து நிறைய வந்து அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை வந்து அதிகமா போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க வாக் பண்ணிட்டே படிக்கிறப்ப நீங்க உட்காந்துட்டு படிக்கிறதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியா மெமரைஸ் ஆகுது நடந்துக்கிட்டே படிக்கிறப்ப. இப்போ உட்காந்துட்டு நீங்க வந்து 1 மணி நேரம் படிக்கிற விஷயத்த நீங்க நடந்துக்கிட்டே 1/2 மணி நேரம் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணுங்க கண்டிப்பா. எக்ஸாம் போறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணிட்டு உட்காருங்க. இல்லைன்னா வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து மெடிடேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பண்றப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அந்த மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆகுறப்ப உங்களுக்கு வந்து நீங்க பெரும்பாலும் நீங்க படிச்ச நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து ரீகால் பண்றதுக்காக இது உதவுதுன்னு சொல்லலாம். அதனால வந்து கண்டிப்பா மெடிடேட் பண்றதுக்கு பாருங்க. இப்ப ஐன்ஸ்டீன் ஒரு கோட் ஆக்சுவலா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 வயசு குழந்தைக்கு உங்களால ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்த நீங்களே நல்லா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு கரெக்டா நம்ம டெஸ்ட் பண்றது என்னன்னா ஒரு குழந்தைக்கு போய் அந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கே அது வந்து இன்னும் நல்லா புரியலன்னு தான் அர்த்தம். அதனால வந்து நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல வந்து படிச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்ல 90% வந்து நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட மெமரைஸ் பவர் வந்து அதிகமாகுது. நீங்க வந்து படிச்ச விஷயங்களை பெரும்பாலும் வந்து லைஃப் லாங் வந்து மறக்காம இருப்பீங்க. படிக்கிறது வந்து அப்பப்ப போய் படிச்சுட்டு மட்டை அடிச்சுட்டு வரதுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. அது உங்க லைஃப்க்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் வந்து படிக்கணும்னு நான் வந்து சொல்ல வரேன். அதனால வந்து இது மாதிரி நான் சொன்ன டெக்னிக்ஸ் நான் சொல்ல ஃபேக்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்க. I will meet you in next video and please don't forget to subscribe my channel for more Tamil facts. நிறைய தமிழ் ஃபேக்ட்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட humble request. I will meet you in next video. Until then, bye from Sahana. Bye.